வாங்கடி. இதேமாரி ஆடு இருக்கும்போதே நடந்து நடந்து வரோமா, அது ஆடுறதும் ஆடாமல் எடுங்கங்கிறாங்க. சரி, நம்ம அங்கே போய் எடுத்துப்போம். குட்டியெல்லாம் வேற வெளியிலே நின்னானுங்க. என்ன வேகம் தெரியுமா வரானுங்க. இந்த பாருங்க மிதுனை. வாங்கடி. அங்கே அவங்க புள்ளியை விட்டுட்டு வரத்துக்கு மனசு இல்லை, அதனால் அவங்க கத்திக்கிட்டே வராங்க. வாங்க வாங்க. சரி வாமா, புள்ள வருதா, இட்டுட்டு வா, நான் பார்த்துக்கலாம், இட்டுட்டு வா. ஏர் ஓட்டி கிடக்கிறதுக்கு அதுக்கு மண்ணு அல்லன்னு அல்வான்ட்டான் அவன் பிள்ளை. இட்டுட்டு வந்துட்டியாடி. எங்கே பாருங்க, இட்டுட்டு வந்துட்டான். இங்கே வாமா, நான் பார்த்துக்கிறேன், இரு வா. இங்கே வாடி நண்டி. நீ போ. சரி நீங்கள் போங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்ட்டேன், போய் மேய்ப்போ. எல்லாம் அந்த மாமரத்து மூளைக்கு போயிட்டு அப்புறம் தான் வருவானுங்க. பார்த்துப்போங்க பார்த்துப்போங்க. இவங்கெல்லாம் செனக்குட்டி. இன்னும் யாரும் அங்கே நிற்கிறானுங்க போல இருக்கு. எல்லாம் அந்த லாஸ்ட்டுக்கு போணுச்சுங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் ஒழியாந்துட்டானுங்க திடுன்னு. அலைமேல என்னன்னு தெரியல, டென்ஷனாகவே இருக்குது. யாரை பார்த்தாலும் முட்டுறான். செல்லாம் அங்கே மண்ணுக்கு போகக்கூடாது, அடிச்சிடுவேன். ஏய் இங்கே போடுங்கடா, அங்கே போங்கடா, பாங்கடாங்க. அந்தாண்டெலாம் போகக்கூடாது. அந்தாண்டெலாம் போனால் என்னால் ஓட்ட முடியாது. போங்க, அவங்க வந்து ஓட்டிட்டு போவாங்க. காற்றடிக்குது, ஜிரி ஜிரி ஜிரின்னு காற்றடிக்குது. இங்கே அங்கே ஓட்டத்தை பாருங்க. தண்ணி குடிக்கலாம் போய், அதுக்காக அங்கே போய் அதுதான். அதுக்கு முன்னாடிலாம் இந்த கொல்லையில் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டப்பயிர் தான் அதிகமாக வச்சுருப்போம். ஏன்னா இந்த கொல்லை வந்து ஊற்று எடுக்காது. மழை எவ்வளோ மழை பெஞ்சாலுமே வந்து இது ஊற்று எடுக்காது. இது ஏன்னா மேடான பகுதி, அதனால் வந்து தோட்டப்பயிர்லாம் வைக்கிறதுக்கு இந்த கொல்லை வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஏரி சைடு போவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப பள்ளம், லேசான மழைக்கே வந்து தண்ணி கட்டிடும். அதனால் அங்கெல்லாம் தோட்டப்பயிர் பண்ண முடியாது. இதில் வந்து நம்ம வந்து பந்தல் பயிர் தான் அதிகமாக பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பொல்லங்காய், பாவக்காய், பீக்கங்காய், இது மாதிரி பயிர் வந்து அதிகமாக அதில் பண்ணியிருக்கோம். அப்புறம் கத்திரிலாம் வந்து நிறையா வச்சுருக்கோம். இப்போ போன வருஷம் வரைக்குமே இதில் வந்து பந்தல் பயிர் தான் இருந்துச்சு. போன வருஷம்னா நம்ம ஆடு யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் வந்து பந்தல் பயிர் தான் இருந்துச்சு. பந்தல் போட்டு அந்த கழியெல்லாம் பிரிக்காமல் இருந்துச்சு. நானும் அப்புறம் நமக்கு வேலைக்கு வருவாங்க இல்லையா ஒரு அம்மா, அந்த அம்மாவும் நானும் தான் வந்து இந்த கொல்லை ஃபுல்லாக பந்தல் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நாங்கள் 2 பேரும் தான் அவுத்து எடுத்துகிட்டு கழியெல்லாம் ஊனிந்ததெல்லாம் நோண்டி எடுத்து கொண்டாந்துங்க போட்டிருந்தோம். நிறைய கழி கிடந்துச்சு. அதில் கொஞ்சம் வீணாக போகாத கழியை மட்டும்தான் இங்கே போட்டிருந்தோம். மீதி கழியெல்லாம் அந்தாண்ட போட்டாச்சு. அது வந்து அவங்க விறகுக்கு வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா இந்த கழி. இந்த கழியுமே வந்து வீணாக போயிடுச்சு. இதெல்லாம் வந்து 1 வருஷம் தாண்டி போயிடுச்சு நாங்கள் எடுத்து போட்டு. இந்த கழியுமே வீணாக போயிடுச்சு. இந்த கொல்லை வந்து தோட்டப்பயிர் வைக்கிறதுக்கு அருமையான கொல்லை, நல்லாவும் காய்க்கும். நல்ல கொஞ்சம் மணலான பகுதி, நல்லாயிருக்கும். இப்போ வந்து இவனுங்களுக்காக விட்டாச்சு. ஏன்னா மழை நேரத்தில் ஆடுங்க வந்து அங்கே ஓட்டிகிட்டு போயிட்டு மேய்க்க முடியாது, தண்ணி கிடக்கும், தண்ணியில் வந்து இறங்காதுங்க. அதனால தான் நம்ம இதை வந்து இவனுங்களுக்காக விட்டாச்சு. இது வந்து நம்ம தீவனம் தான் போட போகிறோம், வேறு ஒன்றும் செய்ய போலனுமே. அதுக்காக தான் சுற்றிடும். நம்ம வந்து கம்பி வேலி விட்டாச்சு. நம்ம வந்து இவங்களுக்காக தான் தீவனம் போடுறதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். அது இவனுங்க கொஞ்ச நாள் மேயறதுக்காக அந்த பக்கத்தை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு தான் அடுத்து விடணும். ஏன்னா இந்த கொலையை விட்டால் நமக்கு மேய்க்கிறதுக்கு வேறு எங்கேயும் இடம் இல்லையா. கம்பு வரிசை பாருங்க. அந்த கொலையில் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த கொலையை ரெடி பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ஒட்டி அப்புறம் ரெடி பண்ணியாச்சுன்னா அப்புறம் வீட்டுக்குள்ளேயே தான் கிடப்பானுங்க, மேய்ச்சல் பத்தாது. அதனால தான் தங்கம் அங்கெல்லாம் போகக்கூடாது. அவன் ஒண்டி போயிட்டான் பூந்து. நான் அவனை கொஞ்சிட்டு இருக்க நேரம் பார்த்து எஸ்கேப் ஆகிட்டான். பூந்து வரத்த பாருங்க. அடடா இருக்குடா, எத்தனை
மாட்டிட்டா உன் பிள்ளைய வந்து பாப்பா இருக்குதா இல்லையான்னு. இருக்கு அம்மா கிட்ட தான் இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே கொட்டாவுலையே ஒரே இடத்துல வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். வெளியில் கொஞ்சம் அப்படியே நடந்து இந்த காற்றுலாம் வாங்கும்போது அதுங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் நம்ம வெளியில் ஓட்டிகிட்டு வர்றது. வா இங்கே வா, ஏறு மேலே ஏறு, இங்கே வா மேலே ஏறிப்படு, ஏறு மேலே ஏறு, இங்கே வா ஏறிப்படு, ஏறு ஏறு மேலே அடிச்சிடுவேன். ஐயோ உன் பிள்ளை ஒன்றும் செய்யாது, தெரியாதனமாக கூட்டிகிட்டு வந்துட்டேன் நீனே, என்னை வச்சு படுத்துறடா, அதுக்கு மேலே இது படுத்துதுடா. உன மண்ணை தின்னுக்கிட்டு படு 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 படு, எங்கேயும் எந்திரிக்கூடாது, கம்முன்னு படுக்கணும், படு படு. ஏந்திச்சுன்னா அடி விடும். இங்கே போடுறேன், உன் பிள்ளை பத்திரமா இருக்கு போ. ஐயா அப்புறம் எங்கே எழுந்திருக்குது, அதுக்கு இன்னும் வாட்டப்படலை. படு படு, போட்டு சாத்துட்டோமா. படு 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 படு, எப்படா போகுது, படு. ஏன் என்ன செய்யக்கூடாது, உன் பிள்ளை ஒன்றும் செய்யக்கூடாதா, ஒன்றும் செய்யக்கூடாது. இன்னைக்கு நீ மேஞ்ச மாதிரி தான் போ, மேஞ்ச மாதிரி தான்டி. பத்திரமா இருக்குடி. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கூட இல்லை, 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போகவும் வரவும் தான் சரியாக இருக்குது உங்கள் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு. வாக்கு எடுத்து தலை சீவின மாதிரி இருக்கு பாருங்க, நேராக ஒரு கோடு வேறு. மூக்கு ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக மண் போட்டேனா. அவ்வளோதான், நம்ம மயில் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நம்மளும் அப்படியே எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவோம். என்ன போயிட்டு சாப்பிட்ணும், பசிக்கிட்டு. வாங்க ஒடியாங்கடி, வாங்க சாயந்தரம் மேய வாங்க, வா ஒடியாங்க பாடி, வா. இந்த பக்கம் கொஞ்சம் பேர் மீறானுங்க. மயிலுக்கு அவ்வளோதான், அதுக்கு வீட்டுக்கு கிளம்பணும். பாடி மயில் போ, வீட்டுக்கு போ. வாங்க போ மயில் போ, போடு வருவானோ போ, வா ஒடியாங்க வா பாடி, வா வாங்க வா போங்க வீட்டுக்கு ஓடுங்க. வா ஒடியம்மா வா ஒடியா வாங்கடி தங்கங்களா. சின்ன தங்க ஒடியாத்த பாருங்க, அது என்ன ஓட்டம் ஓடுது பாருங்க. என்ன சத்தம் கேட்டுச்சான். அப்பா அம்மா கூட போ. எங்கடா அங்கே போகிறான். ஒடியம்மா புடி வந்துருங்க. வாங்க தனி மேய்ச்சல் அவங்களுக்கு, போங்க. எல்லாம் வந்துட்டானுங்க. நம்ம போய் தண்ணி ஊற்றி வைக்கணும். நம்ம வீட்டில் இருந்தாக்கா ஊற்றி வச்சுருந்துருப்போம்.